MTM லைவ் டெலிகாஸ்ட் வழங்கும் நாளும் ஒரு நற்சிந்தனை. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, எங்களுடைய MTM என்கின்ற சேனல் ஊடாக நாளும் ஒரு சிந்தனை என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பினை தந்த எல்லாம் வல்ல ரப்பை போற்றி புகழ்ந்தவனாக, இன்றைய இந்த சிந்தனையில் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான நிபந்தனைகள் என்ன என்ற தலைப்பில் சில விடயங்களை ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், நான் ஜின்னையும் மனிதனையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நாங்கள் அல்லாஹுவை வணங்குவதற்காக மாத்திரம்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லாஹுவை வணங்குவது எங்களுக்கு கடமையாக இருக்கிறது. அல்லாஹுவை வணங்காமல் அல்லாஹுவை சந்திக்கின்ற போது நிச்சயம் நஷ்டவாளிகளாக நாங்கள் மாறுவோம். அன்பிற்குரியவர்களே, நாங்கள் அல்லாஹுவை வணங்குகின்ற அதே நேரம் எங்களுடைய வணக்கங்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற தரத்தில் இருக்கிறதா என்ற விடயத்தில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அறிஞர்கள் அல்லாஹ்விடத்தில் வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான நிபந்தனைகளாக 3 நிபந்தனைகளை அகீதா என்ற பாடத்தினூடாக எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். அதிலே ஒன்று அல் ஈமானு பில்லாஹி வ தௌஹீதுஹு, அல்லாஹுவை ஈமான் கொண்டு அவனை ஒருமைப்படுத்த வேண்டும் என்று ஒரு நிபந்தனையை சொல்லுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, குர்ஆனிலே நாங்கள் அமல்கள் தொடர்பாக வருகின்ற வசனங்களை எல்லாம் பார்க்கின்ற போது அந்த அமலை பற்றி இறைவன் பேசுவதற்கு முன்னால் ஈமானை பற்றி தான் இறைவன் பேசுவான். ஆமனு வ அமிலு சாலிஹாத் இல்லல்லதீன ஆமனு வ அமிலு சாலிஹாத், ஈமான் கொண்டு நல்லமல் செய்கிறார்கள், ஈமான் கொண்டு யார் நல்லமல் செய்கிறார்களோ என்று நல்லமலுக்கு முன்னால் ஈமானை பற்றி அல்லாஹ் பேசுவான். எனவே இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளுவது, நிச்சயம் ஈமான் என்பது மிகவும் முக்கியம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதரிடத்தில் ஒரு நபித்தோழர் வந்து ஒரு உபதேசம் கேட்கிறார். அந்த உபதேசத்திற்கு நபிகளார் சொல்லுகின்ற போது, குல் ஆமன்து பில்லாஹ் சும்ம இஸ்தகீம், நீ அல்லாஹுவை ஈமான் கொண்டேன் என்று சொல்லி பின்னர் அதிலே இஸ்திகாமத்தோடு நிலையாக இரு, அதிலே உறுதியாக இரு என்று நபிகளார் உபதேசம் செய்கிறார்கள். எனவே எங்களுடைய அமல்களில் ஈமானும் அதிலே தௌஹீதும் எங்களுக்கு முக்கியம் என்ற ஒரு அம்சம் இங்கே எங்களுக்கு வெளிப்படுகிறது. அறிஞர்கள் 2வது நிபந்தனையாக சொல்லுவது அல் இஹ்லாஸ், மன தூய்மை என்று அறிஞர்கள் சொல்லி தருகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, எங்களுடைய அமல்கள் இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், எங்களுடைய அமல்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் எங்களுக்கு இஹ்லாஸ் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது, ஃபதுல்லாஹ் முஹ்லிஸீன லஹுத்தீன், நீங்கள் அல்லாஹ்வை அலையுங்கள். எப்படி அலையுங்கள்? இஹ்லாஸ் உள்ளவர்களாக, மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கே களப்பற்றவர்களாக ஆக்கி நீங்கள் அல்லாஹ்வை அலையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற போது, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் முக்லிஸன் தஹலல் ஜன்னா, யார் இஹ்லாஸ் உள்ள நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிறாரோ அவர் சுவர்க்கம் நுழைந்து விட்டார் என்று நபிகளார் சொல்லுகிறார்கள். சுவர்க்கம் நுழைவார் என்ற வார்த்தையை நபிகளார் பயன்படுத்தவில்லை. சுவர்க்கம் நுழைந்து விட்டார் என்ற வார்த்தையை உறுதிப்படுத்துவதற்காக நபிகளார் பயன்படுத்துகிறார்கள். எனவே எங்களுடைய அமல்களில் இஹ்லாஸ் முக்கியம் என்பதை இந்த ஒரு வசனமும் ஒரு ஹதீஸும் எங்களுக்கு சொல்லுகிறது. 3வது நிபந்தனையாக அறிஞர்கள் எங்களுக்கு சொல்லித் தருவது அல் முவாஃபகத்து லிமா ஜாஅ பிஹி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் செய்கின்ற அமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்தவற்றுக்கு உடன்படுவதாக இருக்க வேண்டும். அதாவது நபிகளார் காட்டி தந்த வழிமுறையில் எங்களுடைய அமல் இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது, வமா ஆதாகுமுர் ரசூல் ஃபஹுதுஹு, தூதர் எதை கொண்டு வந்தாரோ, ரசூல் எதை கொண்டு வந்தாரோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு, எதை விட்டும் அவர் உங்களை தடுத்தாரோ விலக்கினாரோ அதிலிருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், யார் எங்களுடைய ஏவலில் இல்லாத ஒரு செயலை, எங்களுடைய மார்க்கத்தில் இல்லாத ஒரு செயலை யார் செய்கிறாரோ ஃபஹுவ ரத்துன், அது நிராகரிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் எங்களுடைய அமல், அது எப்படியான அமலாக இருந்தாலும், என்ன அமலாக இருந்தாலும், நாங்கள் விரும்புகின்ற அமலாக
அதாவது எவ்வளவு நாங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்பினாலும் நபிகளார் காண்பித்து தந்த முறையில் அது இருக்க வேண்டும். அப்போதுதான் எங்களுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். எனவேதான் அன்பிற்குரியவர்களே, இந்த 3 நிபந்தனைகள், ஒன்று அல்லாஹுவை ஈமான் கொண்டு அவனை ஒருமைப்படுத்த வேண்டும், இரண்டாவது இஹ்லாஸ் இருக்க வேண்டும், மூன்றாவது நபிகளாருடைய வழிமுறைப்படி இருக்க வேண்டும் என்ற 3 நிபந்தனைகளை அறிஞர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே இந்த 3 நிபந்தனைகள் அடிப்படையில் எங்களுடைய அமல்களை நாங்கள் அமைத்துக் கொள்ளுகின்ற போது நிச்சயம் அல்லாஹ்விடம் எங்களுடைய அமல்கள் வீணாக்கப்படாமல் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற அமல்களாக மாறும் என்பதை புரிந்து கொள்ளுகிறோம். கேட்ட நற்சிந்தனையை எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டவனாக வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.